ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ டெலாய்ட்டில் வந்து ஆப்ரேஷன் அனலிஸ்ட் அப்படிங்கிற அனலிஸ்ட் ரோல் தான். ஸோ அதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சம் டீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழில் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், போர்ட்ஃபோலியோஸாக இருக்கட்டும், எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன மாதிரி மாடல்ஸில் நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம், ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் என்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியான வேவாகவும் இருக்கும், ஒரு ஐடியாஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு மென்டர்ஷிப் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவும் சரி, இந்த சேனலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து டெலாய்ட்டில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து என்ன லொக்கேஷனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ப்ரொஃபைலோட சம்மரி, பொசிஷனோட சம்மரி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோல் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. லெவல் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் லெவலில் வந்து உங்களை ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒர்க் வில் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சம் டாஸ்க்லாம் இருக்கும், அந்த டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து அங்கே என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஜேடியில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், மேனேஜ் சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி, தென் கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி வித் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், டீம் லீட், என்ஷூர் த ஆல் டாஸ்க் அண்ட் ஆல் டன் இன் த டைம்லி மேனர், அக்யூரசி அண்ட் கம்ப்ளீட்டன்ஸ், அண்ட் பெர்ஃபார்ம் டு குவாலிட்டி செக்ஸ் ஆஃப் த task before they are submitted to the client, ownership and accountability towards process and assigned the task, time management கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. effectively utilization of work hours, proper prioritization of the work, contribution to involvement in a firm and team initiatives, continuous collaboration effect towards common business goals அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இதில் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஸோ டெலாய்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் ஸோ உங்களுக்கு வந்து அனலிஸ்ட் ரோல் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து இந்த ரோலுக்கு, இந்த ஜாப்க்கு, இந்த லொக்கேஷனில் கிடைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஸோ அதனால் வந்து இது டேட்டா என்ட்ரி கிடையாது. ஸோ டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்கும் இந்த ரோலில். ஸோ ஒரு மேஜர் பார்ட்டாக ஸோ இந்த ரோலில் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க தான் நமக்கு வந்து ஸோ ரெக்கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. தென் அதுக்கப்புறம் டைமுக்குள்ளே உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டூ. தென் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், டாஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் தான் வந்து ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணியிருக்க உங்களுக்குன்னு அசைன் பண்ணியிருக்க டாஸ்க்கை வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட இன்வால்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸோ எஃபெக்டிவ்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் கொலாபரேஷன், ஸோ நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்கணும். ஸோ யாரோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளைண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோடையும் நீங்கள் வந்து நல்ல கொலாபரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீமை பற்றி ஒரு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எனி கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாங்க. தென் அதுக்கப்புறம் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட், எம்பிஏ, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எம்பிஏ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அப்போ எம்பிஏக்கு வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் 0 to 5 years, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷர்ஸ் to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் அண்ட் பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் வந்து இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஷுட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் இமெயில் எட்டிக்யூட்னா ஸோ இமெயில் வந்து ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃப்ரம் டு எங்கே போடணும், தென் அதுக்கப்புறம் ஒரு இமெயிலோட டிராஃப்ட் எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் எக்ஸல் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த எக்ஸலில் லைக் சார்ட்டிங், ரிமூவிங், டூப்ளிகேட்ஸ், ஃபில்டரிங், இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஷுட் பி ஏபிள் டு ability to team with others, should be able to prioritize time and task அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு வந்து
கண்டிப்பாக இந்த ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன ஸ்கில்லாம் தெரிஞ்சிருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷுட் ஹேவ் பேசிக் நாலேஜ் ஆஃப் கிரியேட்டிங் எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வித் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஜூம், ஜாபா மீட்டிங், சென்ட்ரா, தென் எம்எஸ் டீம்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லிங் கேசஸ் அண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷுட் ஹேவ் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் இன்டர்னல் கிளைண்ட்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 PM to 11 PM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு யாராவது டெலைட்டில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் டெலைட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போ தான் வந்து டெலைட்டுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அப்ளிகென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதை கொடுத்துட்டு கிரியேட் ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் யுவர் ரெஸ்யூம், உங்கள் ரெஸ்யூம் வந்து டிவைஸ்லேருந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அப்லோட் பண்ணிவிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு ஜாபோட ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு தென் ஃபைனலாக நீங்கள் வந்து ரிவ்யூ ஒன் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ரிவ்யூ ஒன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் உங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் இருக்கும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களை வந்து இன்டர்வியூ கால் பேக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதுக்கான ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த ரெஸ்யூமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரதர் எனக்கு வந்து இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணும், ஆனால் இதை பற்றி எனக்கு ஐடியாஸ் நல்லா தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஒரு 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து அவங்க பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட்டும் பண்ணியிருப்பேன். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் கூட வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்கள் பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஸ்லாட்ஸும் புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ரெகுலராக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஜாபை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.